விநாயகர் சதுர்த்தி அதுமா காலையிலே அன்னதானத்துக்கு புறப்பட்டாச்சு. நானும் என் அசிஸ்டண்ட்டும் அடிச்சு பிடிச்சி குண்டா காலி ஆகிறதுக்குள்ளார வாங்கியாச்சு. அவளுக்கு தீர்றதுக்குள்ளார வாங்கினோடனே ஒரே ஹாப்பி. 2 பேரும் நல்லா ஃபுல்லா சாப்பிட்டு மேலே ஒர்க் பண்ண வந்துட்டோம். நம்ம கடையோட கேக் ஆர்டர்ஸ்லாம் 2 பேரும் சேர்ந்து முடிச்சாச்சு. ஸோ அவள் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டா. அண்ட் லாஸ்ட்டாக ஒரு கெஃபேலேருந்து லாஸ்ட் மினிட் ஆர்டர் வந்துருச்சு. மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து திராமசு மூசு மட்டில்டா ட்ரெஸ்லெச்சஸ்னு மறுபடியும் தனியாக பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஃபுல்லாக சாப்பிட்டு ஒர்க் பண்ணுறதுக்கே சமமுடையாக இருந்துச்சு. நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் விநாயகர் சதுர்த்திக்கு உங்கள் ஸ்ட்ரீட்டில் என்னெல்லாம் ஃபுட்டு கொடுத்தாங்கன்னு. எப்படியோ சைடில் சாங்ஸ் கேட்டுட்டு மூசும் முடிச்சு கொடுத்துட்டேன். கடைசியாக சைட் பை சைட் நம்ம டீம் பசங்களாம் திங்ஸ் எடுத்துகிட்டு போகிறதுக்கு வந்துட்டாங்க கடைக்கு. ஸோ ஒர்க்லாம் முடிச்சுட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு ப்ராட்வே போயிருந்தேன் படத்துக்காக. ஸோ அங்கே தான் இந்த கடையில் காஃபி ப்ரூ ஷேக் குடித்தேன். ஒன்றும் இல்லை, மொஜிட்டோவே வந்து காஃபி ஃப்ளேவரில் இருந்தது, கிரான்பெரி எசன்ஸ் ஆட் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஒன்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம் நீங்கள் போனீங்கன்னா. ஐமேக்ஸில் F1 மூவி வந்திருக்கோம். இது நான் செகண்ட் டைம் பார்க்குறது. இன்டர்வெல்ல ஒரு சிக்கன் டிக்கா பிட்ஸா அண்ட் கோல்ட் காஃபி வாங்கியாச்சு. எனக்கு தெரியும் எல்லாருக்கும் இந்த படம் ரொம்ப பிடிக்கும். நான் ஏன் செகண்ட் டைம் வந்தேன்னா, ஃபர்ஸ்ட் டைம் வந்து நார்மல் ஸ்க்ரீனில் பார்த்தேன். பார்த்ததுக்கப்புறம் கண்டிப்பாக இந்த படத்தை ஐமேக்ஸில் பார்க்கணுன்ட்டு தான் நான் செகண்ட் டைம் வந்துட்டேன். ஒரு வாரத்துக்கு 2 தடவையாவது படத்துக்கு போயிடுவேன், அந்த மாதிரி ஆள் தான் நான். ஸோ அவ்வளோதான், என்னோட டே வந்து இப்படி தான் கம்ப்ளீட் ஆச்சு.